நமஸ்காரம். மாதா பிதா குரு தெய்வங்கள் திருவடிகளை போற்றி, ஸ்ரீ காஞ்சி மகா பெரிவா திருவடிகளை போற்றி. சிற்றினம் அஞ்சும் பெருமை சிறுமைதான் சுற்றமா சூழ்ந்து விடும். பெரியவர்கள் அறிவில் சிறியவர்களோடு பழகுவதற்கு அஞ்சுவார்கள். சிறியவர்கள் சிறியவர்களையே உருவாக கொள்வார்கள். வள்ளுவர் பெருமானின் அறநெறியை பின்பற்றி வாழ்க்கையில் நாம் முன்னேறுவோம். காஞ்சி மகா பெரியவா அருளிய தெய்வத்தின் குரல். அகமும் புறமும். மனுஷனாக பிறந்த ஒவ்வொருத்தனும் ஓயாமல் அலைச்சலான அலைச்சல் அலைந்து கொண்டே இருக்கிறாரே. எதற்காக? ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காகத்தான். வெளியில் இருக்கிற வஸ்துக்களிடம் இவனுக்கு ஆசை. அவற்றை பெறவே அலைகிறான். ஒன்று கிடைத்து விட்டாலும் போதவில்லை. அதனால் வருகிற சுகம் தீர்ந்து போகிறது. இன்னொன்றுக்கு ஆசைப்படுகிறான். அதை தேடி ஓடுகிறான். இவனுக்கு சாந்தி என்பதே ஒரு நாளும் இல்லாமல் இருக்கிறது. வெளியில் இருக்கிற வஸ்து வந்தால்தான் சந்தோஷம், ஆனந்தம் என்று துரத்தி கொண்டே இருப்பவனுக்கு சாந்தி எப்படி வரும்? வெளியில் இருப்பது நம் வசத்தில் இருப்பது அல்ல. அது வந்தாலும் வரும், போனாலும் போகும். அதை நம் வசப்படுத்தி கொண்டதாக நினைத்த போதே கைவிட்டு போகக்கூடும். நமக்கு அந்நியமான வெளி விஷயங்களிலிருந்து ஆனந்தத்தை சாஸ்வதமாக சம்பாதித்துக் கொள்வது என்பது நடக்காத காரியம். அது சாந்தியை கெடுக்கிற பிரயத்தனம்தான். மனுஷன் புறத்தில் ஆனந்தத்தை தேடிக்கொண்டு போவதற்கு காரணம் அவன் உள்ளுக்குள் தானே ஆனந்த சொரூபமாக இருப்பதுதான். மனுஷன் புறத்தில் ஆனந்தத்தை தேடிக்கொண்டு போவதற்கு காரணம் அவன் உள்ளுக்குள் தானே ஆனந்த சொரூபமாக இருப்பதுதான் காரணம். மனிதர்களாய் பிறந்த நாம் எல்லாம் ஏன் ஆனந்தத்தை தேடி செல்கிறோம் என்றால், நமது ஆன்மா இயல்பாகவே ஆனந்தமாக இருப்பதால் தான் ஆனந்தத்தை தேடி சொல்கிறோம். இவன் உள்ளூர ஆனந்த சொரூபமாய் இருப்பதாலேயே ஆனந்தத்தை எப்போது பார்த்தாலும் தேடிக்கொண்டிருக்கின்றான். மாயையால் தானே ஆனந்த சொரூபம் என்பதை மறந்து விட்டிருக்கிறான். இருந்தாலும் இவனுடைய சுபாவமே ஆனந்தமயமானபடியால் இவனுக்கு ஆனந்தம் அடைய வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கிறது. மனுஷர்களில் எவராவது ஆனந்தத்தை தேடாமல் துக்கத்தை தேடி போகிறவர்கள் உண்டா? ஆனாலும் அந்த ஆனந்தம் உள்ளே இருப்பதை அறிந்து சாந்தத்தில் அதை அனுபவிக்காமல் வெளியே ஆனந்தத்தை தேடி துரத்தி கொண்டே போய் சாந்தியை ஓயாமல் கெடுத்துக் கொள்கிறார்கள். நம் ஆன்மாவே சாந்தியானதான், ஆன்மாவே ஆனந்தமயமானதான். அதை நாமெல்லாம் புரிஞ்சுக்காதால வெளி உலகில் இருக்கிற பொருள்களை தேடி நாம் செல்கின்றோம் ஆனந்தம் பெறுவதற்காக. தன் நிஜ சுரூபம் என்ன என்று ஒருவன் அம்பாளின் கிருபையால் பிரார்த்தித்து ஆத்ம விசாரம் தியானம் செய்து பார்த்தால் தானே பூரண ஆனந்த வஸ்து என்று தெரிந்து கொள்வான். இதன் அடுத்த பகுதி நாளை. ஜெய் ஹிந்த்.